அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்து எங்கிட்ட படித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகும் அவருடைய சொந்த ஊர் தென்காசியில் வந்து அவரே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வைக்கணும்னு சொல்லி வச்சு இது வரைக்கும் 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஃபிராடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி நிறைய பேர், கார்த்திகா பன்னீர்னு சொல்லிட்டு ஒரு விமன் ஆண்டர்பிரனர், வசுமதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு விமன் ஆண்டர்பிரனர், போதும் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஆல்மோஸ்ட் 6 வருஷத்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து படித்தாங்க இப்படின்ட்டு. ஸோ டு நேம் அ ஃபியூ தான். ஏன்னா என்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக காண்டாக்ட் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே என்ன ரிமெம்பர் பண்ண முடியும். இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீப்புள் வந்து லிங்க்டின் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகும், ஃபேஸ்புக் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகும், அதேமாதிரி கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகும், அந்தந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்பெசிஃபைடாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய எக்ஸ்பர்டைஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுடைய நாலேஜுக்கான ஒரு ப்ரூஃப் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் எத்தனை சர்டிஃபிகேட்